தான் வெளியே போய் சேரணும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் நடக்கும். எதை நீங்கள் நிறைய பார்க்குறீங்கன்னு பாருங்கள். நம்ம நம்ம மைண்டு, ஹார்ட் இதெல்லாம் எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா? எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? கிழிச்ச உள்ள எத்தனை நரம்பு ஓடும் தெரியுமா? இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு ஹியூமன் பாடி ஒரு உயிரை கொடுத்து நம்மளை வாழ வச்சுதுன்னா, நம்ம டெய்லி என்னத்தை பார்க்குறோம்? நம்ம மைண்டு பூரா எங்கே இருக்குது? எதை நோக்கி நம்ம சிந்திக்கிறோம்? ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு எதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு பாருங்கள். அதிகபட்ச சினிமா, ஆம்பளைனா பொம்பளை பார்த்துருப்போம், பொம்பளைனா ஆம்பளையில் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா? எந்நேரம் அப்படியே பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும் சொசைட்டி? நம்ம என்ன ஆகும் முதல்ல? இல்லையா? அப்போ உடனே காமெடிங்கிற பேரில் ஒரு சிலருக்கு மனநோய் இருக்குது. ஹர்ட் பண்ணுறது, பர்சனலாக பேசி நான்லாம் வந்து இந்த இத்தனை வருஷம் இதில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாள் ஒரு பையனும் பிள்ளையை வந்து அவங்க பர்சனலாக சொல்லி நான் பேசினதே கிடையாது இது வரைக்கும். எத்தனை தெரியும் எனக்கு? எவ்வளோ பர்சனல் பிரச்சனை ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லையா? எத்தனை லீட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஒரு நாள் பேசிக்க மாட்டோம். இப்போ நான் ஒர்க் பண்ணவங்கலாம் வந்து ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க, என்னென்னமோ இருக்குது, வேண்டாம் பர்சனல் போகணும். பட் இந்த மாதிரி நிறையா விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹார்டானதெல்லாம், சொத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறோம், ஒரே பொண்ணு 2 பேர் லவ் பண்ணி சண்டை போட்டதில், இந்த மாதிரி நிறையா இருக்குதுப்பா. நிறைய விஷயம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட அவங்க எத்தனை சண்டை கட்டி திரும்ப வந்து பேசி வேற எதுக்காவது சண்டை போட்டால் கூட, திரும்ப திட்டினா கூட வந்து இந்த வேலை ஏன் நீ பண்ணலாம் திட்டுவனே தவிர அதை வச்சு நான் ஒரு நாள் பேசினதில்லை. அதெல்லாம் சேடிஸ்ட் பண்ணுற வேலை. ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்சனலாக ஒருத்தன் வந்து உன்னை நம்பி வந்து சொல்லி ஒரு உதவி கேட்டான்னா அதை வச்சு அவங்கள பாயிண்ட் பண்ணுறது, அதை வச்சு அவங்களை சிறுமப்படுத்துறது, அதை வச்சு நம்ம இவங்க பெரிய உயர்ந்த பெரிய மனுஷங்க மாதிரிலாம் அப்படியெல்லாம் இல்லை. மனுஷங்களை யாருமே கடவுள்லாம் கிடையாது, புனிதர்லாம் யாரும் கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் பாசிட்டிவ் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் நெகட்டிவ் இருக்குது. எது அதிகமாக மேலோங்கி இருக்குதுங்கிறத விஷயம். நிறைய பேர்த்த நேசிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக நல்லவங்கள தான் இருப்போம். நம்மளுக்கு அந்த எண்ணமே வந்து நம்மளை பில்டு பண்ணிடுவோம். சரிங்களா? அதெல்லாம் வச்சு காமெடி பண்ணுறங்கிற பேரில் வந்து ஹர்ட் எல்லாம் பண்ணிடக்கூடாது. காமெடிங்கிறது என்ன? ஒரு சந்தோஷங்கிற சிரிக்கிறக்கா பண்ணுறேன்னா, என்ஜாய் பண்ணுறக்காக பண்ணுறேன்னு சொல்லி மற்றவங்களை அழிக்கிறதோ, மற்றவங்கள போட்டு ஊசி வச்சு குத்துற மாதிரி இதெல்லாம் பண்ணுனா அதெல்லாம் வந்து அக்செப்டட் கிடையாது. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக யார்கிட்டும் வந்து தள்ளி வந்துருங்க. அப்படிலாம் யாரோ ஒரு தடவை 2 தடவை சொல்லுங்கள். திரும்ப உங்கள் மென்டல் பீஸை யாருக்கு எடுக்கக்கூடாது. அதை பார்த்துக்குங்க.